தோழமை உறவுகளுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா தொடராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, காங்கிரஸார் மத்தியிலேயே 2 பிரிவா இருக்கிறாங்க. ஒரு பிரிவு திமுக கூடவே கூட்டணி தொடரணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு பிரிவு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவங்க 2 பேருக்கு இடையிலே சமூக வலைதளங்கள்ல ஒரு வார்த்தை போர் உண்டு பண்ணியிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் சூடு பிடிச்சுக்கிட்டு வருது. எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்கவுங்க கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அந்த வகையில திமுக அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திமுக ஒரு அசுர பலத்தோட தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே திமுக பெரும் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி கட்சியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, அதுல விசிக, மதிமுக, இப்ப தேமுதிக இவங்க எல்லாருமே அதுல இருக்கிறாங்க. ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா மறுபடியும் அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமைய திமுக மக்கள் மத்தியிலையும் திமுக நிர்வாகிகள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். அதே போல இவங்க தான் அசுர பலத்தோட இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு மேலும் ஒரு கூடுதல் பலமா சேர்க்கும் விதமா ஓபிஎஸ் அவர்கள் நேற்று என்ன பண்ணாருன்னா, திமுக இணைஞ்சிட்டாரு. நான் அம்மாவுடைய விசுவாசி, எம்ஜிஆர் உடைய விசுவாசி, நான் திமுக சேர மாட்டேன் அப்படின்னு சொன்ன நம்ம ஓபிஎஸ் எல்லாராலையும் கைவிடப்பட்டு ஒதுக்கி விடப்பட்டதுனால அவர் வேற வழி இல்லாம திமுக சேர்ந்துட்டாரு. திமுக சேர்ந்த உடனேயே எடப்பாடிய தாக்குற விதமா பேசினார். எடப்பாடி எல்லாம் ஒரு துரோகி, அவரெல்லாம் அதிமுக இருக்கிறதுக்காக தகுதியே கிடையாது, அதிமுகவை தன்னோட சுயநலத்துக்காக தான் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் தூக்கி எறியணும், அவர் வின் பண்ணவே கூடாது, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது, அந்த ஆட்சி தான் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதுக்கு நிறைய விமர்சனங்கள் ஓபிஎஸ் தரப்பு மத்தியிலையும் அதிமுக தரப்பு மத்தியிலும் நிறைய தரப்பும் ஓபிஎஸ் மேல விமர்சனங்கள் வச்சாங்க. அது ஒரு பக்கம் இருக்கிற நிலையில திமுக அதோட கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வருது. அறிவாலயத்துல நடத்திக்கிட்டு வருது. அந்த வகையில ஒவ்வொரு நாளைக்கு 2-3 கட்சிகளை கூப்பிட்டு சந்திச்சு எத்தனை தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா தொகுதிகள் இவ்வளவு தொகுதி தான் நாங்க ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடல. இதுலதான் திமுக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி கட்சியா இருக்கு அப்படிங்கிற ஒரு சைடு பார்க்கும்போது, இதுல பிரச்சனை உண்டு பண்ணும் விதமா காங்கிரஸ் ஒரு பக்கம் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சில இருந்து ஆட்சியில பங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டாரு. அந்த வார்த்தையை இவங்க பிடிச்சுக்கிட்டு ஆட்சியில பங்கு வேணும், கூட்டணியில இவ்வளவு தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு வராங்க. அதுவே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக திட்டவட்டமா சொல்லிருச்சு, நாங்க ஆட்சியில பங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு இவ்வளவு சீட்டு தரோம், அதுல நீங்க ஜெயிச்சு காட்டுங்க, அவ்வளவுதான் தர முடியும், எங்களால பண்ண முடியும் அப்படின்னு திட்டவட்டமா நேரடியாகவும் சொல்லிருச்சு. ஆனா அதுக்கும் செவிசாய்க்காம காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியில பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டே வராங்க. திமுக கூட்டணியில பல வருஷமா அங்க வைக்கும் காங்கிரஸோட நிலைமை தான் இன்னைக்கு இந்த கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கறது தான் கேள்விக்குறியாவே இருக்கு. இருப்பாங்களா, கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, இல்ல கட்சியில இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸுக்கு தமிழகத்துல ஒரு தனித்தன்மையான வாக்குகள் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1950க்கு அப்புறம் காங்கிரஸ் ஒரு கணிசமான வாக்குகள் பெற்று வின் பண்ணுது, அதிக தொகுதிகள் வின் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையவே கிடையாது. ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தாலும் அது திமுக அல்லது அதிமுகவோட முதுகுல ஏறி சவாரி செஞ்சப்பதான் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கு. இந்த நிலையில இந்தியாவிலேயே பல தேர்தல்கள்ல படுதோல்வி சந்திச்ச காங்கிரஸ் தமிழகத்துல எனக்கும் செல்வாக்கு இருக்கிறதா நினைச்சு கூடுதல் தொகுதியை கேட்டு அடம்பிடிச்சுக்கிட்டு வருது. அது மூலியமா தான் ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தையும் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டு வராங்க. ஆனா இதுக்கெல்லாம் திமுக இடம் கொடுக்காம திட்டவட்டமா தெரிவிச்சுட்டாங்க, ஆட்சியில பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களும் தெரிவிச்சுட்டாங்க, முதலமைச்சர் ஸ்டாலினும் நேரடியாவே தெரிவிச்சிட்டாரு.
இருந்தாலும் இவங்க வந்து அதிக தொகுதிகளை வந்து கேட்கறாங்க. எங்களுக்கு ஒரு 40 தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏற்கனவே திமுக கூட்டணியில ஏகப்பட்ட கட்சிகள் வந்து சேர்ந்திருக்காங்க. தேமுதிக, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்துட்டாரு, விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தவாக, இவங்க எல்லாருமே இருக்கிறதுனால யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கறது, நம்ம எவ்வளவு சீட்ல பெரும்பான்மையா நிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே திமுகவும் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இருந்துகிட்டு வராங்க. ஒரு பெரும்பான்மையான கட்சி கூட கிடையாது, தனித்தன்மையான கட்சியும் கிடையாது. இந்தியாவிலேயே பல தேர்தல்களை தோத்த ஒரு கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு இவ்வளவு தொகுதிகளை எப்படி எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு திமுகவுடைய மத்தியில. அந்த வகையில தான் தமிழக காங்கிரஸ் தலைவர்களோட இன்னைக்கு கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து நடந்துச்சு. அது அந்த பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்த அப்புறம் செய்தியாளர் சந்திச்ச செல்வ பெருந்தகை என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. நாங்க எங்க கோரிக்கையெல்லாம் வச்சோம், எல்லாருக்கும் ஓகே தான் சொல்றாங்க. கூடிய விரைவில் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அறிவிப்போம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவா பேசிக்கிட்டு போனாரு. இருந்தாலும் ஒரு மணி நேரம் கிட்ட திமுக காங்கிரஸ் இடையான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போக போகத்தான் தெரிய வரும். எவ்வளவு தொகுதிகள் கொடுக்குறாங்க, இல்ல இருக்கிறாங்களா இல்லையா, வச்சுக்கலாமா வேணாமா, என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போக தான் நமக்கு தெரியும். இந்த நிலையில காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு 2 பிரிவா வந்து பிரிஞ்சிருக்காங்க தொண்டர்கள். என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் திமுக கூட கூட்டணி வச்சே தீரணும், திமுக கூடவே நம்ம கூட்டணியை தொடரலாம், அதுதான் நமக்கும் மரியாதை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் திமுக வந்து நமக்கு மரியாதையே தரல, இங்க பக்கம் போனீங்கன்னா, தாவேக பக்கம் போனீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரணும்னு சொல்றாங்க. ஒழுங்கு மரியாதை நம்ம அந்த பக்கம் போனோம்னா நமக்கு ஒரு மறுவாது கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் இவங்களும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு வராங்க. நான் வந்து இருந்தீங்கன்னா நீங்க வந்து தாவேக தான் அப்பதான் நான் வருவேன், நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஎம்கே கூட தான் இருக்கும், அப்போ நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணிருக்காங்க காங்கிரஸ் தலைமைக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு திமுக தான் காரணம். வாக்கு வங்கி சரிஞ்ச நிலையில திமுக தான் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. கடந்த தேர்தல்ல உரிய மரியாதை கொடுத்து தொகுதிகளையும் ஒதுக்குச்சு. இந்த நிலையில தான் விஜய காரணம் காட்டி வந்து நீங்க வந்து அதிக தொகுதியில கேட்கக்கூடாது, ஒரு மரியாதைக்காக நீங்க எந்தெந்த தொகுதியில ஃபர்ஸ்ட் போட்டிருந்தீங்களோ அந்தந்த தொகுதியில நின்று வின் பண்ணி சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகிகளும் திமுக தலைவரும் சொல்லிக்கிட்டு வராங்க. அப்பதான் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு வராங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் தலைவர்கள் வந்து எம்பி எம்எல்ஏ பதவிகளை வாங்கி சுபபோக வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா தொண்டர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து எதுவுமே செய்யல. தனிச்சு போட்டியிடாம திமுக ஒரு அங்கமாவே தனது அடையாளத்தை தொலைச்சு நிக்குது காங்கிரஸ். விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தாலும் இந்த நிலையில அதை நம்ம பயன்படுத்தி காங்கிரஸ் அது கூட நம்ம கூட்டணி வச்சோம்னா நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், நமக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும் அப்படின்னு மற்றொரு தரப்பினர் சொல்றாங்க. இது வந்து தேசிய அளவுல ஒரு கவனம் பெறும் விதமா பேசிக்கிட்டு வராங்க. ஆளும் ஆண்ட கட்சி தவிர்த்து 3வது கூட்டணியை உருவாக்கிய அதிக வாக்கு சதவீதம் பெற்ற கட்சி அப்படிங்கிற பெருமையும் காங்கிரஸுக்கு கிடைக்கும். எனவே விஜய் கூட தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இப்படி 2 பேரும் காங்கிரஸ்குள்ளேயே முட்டி மோதிக்கிட்டு வராங்க. ஒரு பக்கம் ஒரு அரசியல் தகவல் என்ன வருதுன்னா, திமுகல ஓபிஎஸ் இணைஞ்சதுனாலையும் இது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கிறதுனாலையும் காங்கிரஸை எப்படி திமுக வந்து கழட்டி விட்டுரும். காங்கிரஸ், சசிகலா அவர்களுடைய கட்சி, தாவேகா, இது 3 தான் கூட்டணி வச்சு போட்டியிட போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகுது. காங்கிரஸை திமுக கழட்டி விடுமா விடாதா, காங்கிரஸ், சசிகலா, விஜய் இவங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சு இந்த தேர்தலை சந்திக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம பொறுத்துறது தான் பார்க்கணும். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.